Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். ஒரு கப் மைதாவும் கொஞ்சம் உருளைக்கிழங்கும் இருந்துச்சுன்னா போதும். உடனே இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கப் மைதா எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சுகர், 1/4 டீஸ்பூன் சால்ட், 4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இது சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ 20 மினிட்ஸ் இதை கவர் பண்ணி வச்சிடலாம். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1/4 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சோமாஸ்க்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு ரெடி பண்ணி 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை 2 போர்ஷனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாதி எடுத்துட்டு பின்வீல் சோமாஸ்க்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக மைதா சேர்த்துட்டு இதை சப்பாத்தி மாதிரி நல்லா மெல்லிசாக திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ மாவை நல்ல மெல்லிசாக திரட்டி எடுத்தாச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்டஃபிங்கை இது நடுவில் வச்சிடலாம். இந்த பின்வீல் சோமாஸ்க்கு 4 அல்லது 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணும்போது எண்டில் இது மாதிரி லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ரோல் பண்ணிக்கலாம். அப்போ தான் சோமாஸ் வந்து ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ ஓரங்களை லைட்டாக இது மாதிரி கவர் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு ஃபாயில் பேப்பரில் இதை கவர் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட ஃபாயில் பேப்பர் இல்லைன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரீசரில் 2 மணி நேரம் செட் பண்ணி எடுக்கணும். இப்போ பின்வீல் சோமாஸ் ஃப்ரீசரில் செட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் டைப் சோமாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீதி இருந்த இன்னொரு போர்ஷன் மாவில் இது மாதிரி சின்ன சின்னதாக 2 பால்ஸ் போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக மைதா ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாதிரி மெல்லிசாக திரட்டிக்கலாம். இது சப்பாத்தி மாதிரி நல்ல மெல்லிசாக இருக்கணும். ஆனால் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடாது, ஓவல் ஷேப்பில் அழுத்திக்கணும். இப்போ இதை 2 போர்ஷனாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு போர்ஷன் மாவு எடுத்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கோன் மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இதை கவர் பண்ணும்போது லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிட்டு கவர் பண்ணுங்க. அப்போ தான் வந்து சோமாஸ் ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்டஃபிங்கை 1 ஸ்பூன் எடுத்துட்டு இதில் வச்சிடலாம். இப்போ ஓரங்களில் இது மாதிரி லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கவர் பண்ணும்போது இது மாதிரி லைட்டாக மடித்து விட்டு கவர் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரங்களை நல்லா அழுத்தி விட்டுடலாம். இப்போ பாருங்க, பெர்ஃபெக்டான ஷேப்பில் சோமாஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு தடவை எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டஃபிங் வச்சதுக்கு அப்புறமா ஓரங்களில் லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி மடித்து விட்டு கவர் பண்ணிக்கோங்க. இப்படி மடித்து விட்டு கவர் பண்ணாதான் கரெக்டான ஷேப்பில் வரும். அவ்வளோதான், ஈஸியாக பெர்ஃபெக்டான ஷேப்பில் சோமாஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரீசரில் செட் பண்ணி வச்சுருந்த சோமாஸ் பின்வீல் சோமாஸை 2 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி பார்த்துடலாம். நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறதுனால இதோட ஷேப் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக வரும். இதுவே உங்களுக்கு டைம் இல்லை, உடனே செய்யணும் அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் உடனே செய்யலாம். பட் ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணி எடுத்தீங்கன்னா கட் பண்ணும்போது அதோட ஷேப் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக வரும். இப்போ அவ்வளோதான், 2 வகையான சோமாஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு கவர் பண்ணி வச்சுருக்கிற சோமாஸை இதில் சேர்த்துடலாம். சோமாஸ் ஃப்ரை பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்ல பொன்னிறமாக இருக்கும். அதே நேரத்தில் எண்ணெய் குடிக்காமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவே நீங்கள் சோமாஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணீங்க அப்படின்னா சோமாஸ் வந்து ரொம்ப ஆயிலாக இருக்கும். அதே நேரத்தில் உள்பக்கம் சரியாக வேகாமல் இருக்கும்.
இப்போ சோமாஸ் நல்ல பொன்னிறம் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். அடுத்து பின்வீல் சோமாஸ் ஃப்ரை பண்ணும்போது 2 ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த மைதா பேஸ்ட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பின்வீல் சோமாஸை ஒவ்வொரு பீஸாக டிப் பண்ணி எடுத்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மாதிரி மைதா பேஸ்ட்டில் டிப் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுறதுனால அதில் இருக்கிற மசாலா எல்லாம் பிரிஞ்சு வராமல் நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ ஃப்ரை பண்ணும்போது அதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்ல கிறிஸ்பியாக வரும். இந்த பின்வீல் சோமாஸ் வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். வெளியே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸ் வந்து அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஆயிலிருந்து எடுத்துடலாம். வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.